தேவ அசுர யுத்த காரணத்தினால் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் அழிந்தன. எனவே உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களை காப்பாற்ற வேண்டிய தேவர்கள், முனிகள், ரிஷிகள் மட்டுமல்லாது உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் என் தந்தான சிவபெருமானிடத்தில் முறையிட்ட காரணத்தினால் சத்தியோதனம், வாமதேனம், கற்பூரம், ஈசானம், அகோரம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களை உருவாக்கி 6 முகம் என்று சொல்லக்கூடிய 6வது முகம் காட்டி 6 முகமும் 12 கரமும் உடைய ஏக வடிவெடுத்து இளமை திருவிழா அன்று புரிந்து இருப்பினும் உலகத்தின் உலகம் வாடிகள் வாழ்வு உயர்வு பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தேவரில் ஆட்கொண்டு சூரபதுமனை ஆட்கொண்டு தேவர்களுக்கு வெற்றி தேடி கண்ட காரணத்தினால் தேவகுதிரை மனைந்து இருந்த போதும் இப்புவியில் 1000 பிரச்சனைகள். ஏன்னா எப்பயுமே மனுஷன் நல்ல விதமா வாழணும்னு ஆசைப்படுவோம். இந்த மனிதர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு தோன்றின் புகழோடு தோன்றுக்கு அச்சுனர் தோன்றலையும் தோன்றாமல் என்று எதுக்கு பிறக்கணும், ஏன் பிறக்கணும்? எல்லா அம்மா அப்பாவுமே ஆசைப்படுவாங்க. அப்படித்தான் எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. எப்படி ஒரு நல்ல பிள்ளை இருக்குன்னு சிவனும் பார்வதியும் ஆசைப்பட்டாங்க. அதே நேரத்தில் என்னை நல்ல பிள்ளையா இருக்க விட்டாங்களா? நமக்கு இந்த பூதங்களோட ரொம்ப பிடிக்கும் பழக்கம்னா பேய் விசாசிக்க பூதங்க இது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காலங்கள் உருண்டோடியது. உருண்டோடின காலத்தில் சிவன்ல மூத்த பிள்ளையாகப்பட்டவே ஒருத்தன், இளைய பிள்ளையாகப்பட்ட ஒருத்தன், இப்படி 4வது ஒருத்தர் பிறந்தேன். அப்படி சொடல மாறினா மாறினேன் ஐயனார வந்தேன். இவ்வாறாக மேடையிலே வேடந்தாங்கி நடிக்கும் சகோதரர் கேஎம் குருமூர்த்தி அவர்களுக்கு பங்காளியர் சார்பாக இந்த சால்வை அணிவித்து கௌரவிக்கிறோம். பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய கட்லாங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் இடது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கம். ஏன்னா அப்படி இருந்தாச்சா காலப்போக்கில் ஒவ்வொரு தெய்வமா உருண்டோடு மாறினாலும் இன்னைக்கு என்ன அடுத்த திருவிழா பெட்டி எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பெட்டி எடுத்திருக்காங்க. அதே போல எந்த ஊர்லயும் இன்னைக்கு நேரம் கும்பாபிஷேகம் எங்க கருப்பணசாமிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு நல்ல நாள்ல பெரிய நாள்ல என்னுடைய குலதெய்வம் பட்ட அவரை எப்படி நினைக்கிறோம்னா, அந்த மாநாட்டு கருப்பையா நீ எந்த நேரம் இருந்தாலும் நீ சாய்ந்தாடும் ஒத்த பரமர வாராங்கருப்ப 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 வெட்டி காடு வெட்டி கல்வி வெட்டி ஆடிவாரா
அப்படிப்பட்ட தாய்மாமன் புகழ்பாடி நாரத மகிழ்ச்சி இந்த அடியனை காண வந்து கொண்டிருக்கிறார். வரவை எதிர்பார்ப்போம். முருகனை கும்பிட்டு முறையிட்ட முருகனை கும்பிட்டு முறையிட்ட நேருக்கு முற்றிய வினை புகழ் பற்றிய திணியாருமே அடிய நமஸ்காரம் எங்கே வாருங்களையா வர வேண்டும். அன்பிற்கினே வருக வருக வருக. தங்களது வருகை கண்டு மனதில் மட்டில்லா ஆனந்தம் பொங்கி பொறுக்கி ஓடினாலும் வந்தாரை வரவேற்பது தமிழர் உள்ள பண்பாடு என்று தங்களால் தமிழ் கடவுள் என்று பெயர் பெற்ற அடியேன் இது ஒரு சிறிய வரவேற்பு.
உங்களுக்கு தெரியாதவங்க பெரியவங்க முன்னாடிதான் செஞ்சு பார்க்கணும். அப்பதான் நம்மளுடைய தவறுகளை திருத்திக்கிற முடியும். இந்த இடத்துல இங்க இருக்க எல்லாருமே வயசுலையும் சரி அனுபவத்திலும் சரி என்னை காட்டி கூடுனாளுங்க. அப்ப எங்க போய் செய்யணும்? ஒரு நிலவரத்துல தூண்டி போடுறது தப்பு கிடையாது. வேற இடத்துல கச்சா எடுத்துட்டு போய் அரிச்சு பிடிக்க முடியுமா? எப்ப பொறுமையா இருக்கணும் அப்ப பொறுமையா இருக்கணும். அப்படின்ற காரணத்துல வந்தது நல்ல வேலையா இருக்கும். நீங்க வந்த காரணத்தை சிறப்பா சொல்லுங்க. ஓஹோ, வந்த காரியத்தை சிறப்பா என்ன? அடியேன் வந்த இடமெல்லாம் நம்ம சிறப்பான இடம் தான். ஆனால் இன்று கழகத்தினுடைய உலகத்தை சுற்றி வரும் வழக்கத்தில் அற்புதமான பூலோகத்துக்கு எடுத்து சிவகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அற்புதமான ஒரு விற்பனர் மற்றவர் அழகான ஒரு கனி ஒன்றை கண்டி. கனி ஏன்னா கனியிலேயே சிறப்பானதுதான் இருக்கு. நீங்க ஆதியில கொண்டாந்த கனி ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? கிடையாது. உங்களுக்கு கிடையாது. கிடையாது. முதல்ல ஒத்துக்கிட்டீங்க. ஏன்னா பெரியவங்க தப்பா சொன்னாலும் அதை சரியாக்கி போடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன சொன்னீங்க? கொண்டு வந்த கண்ணி சிறப்பா இருந்துச்சா அப்படின்னு கேட்டு உடனே கிடையாது, தெரியாது, முடிஞ்சு போச்சு. ஏன் கிடையாது? அதை நான் வாங்கல. அது ஒரு பக்கம் இருக்கணும். ஏன் முருகா நீங்க வாங்கல? நான் கொண்டு வந்தது யாருக்காக? பஞ்சகம் பண்ணீங்க குடும்பமே செஞ்சு. பஞ்சகமா? ஆமாங்க. நீங்க அங்க போய் முடிவெடுத்து ஏங்கண்ணா ஒரு என்னதான் மருமக புள்ள மேல மாமங்காரர்களுக்கு பாசம் அதிகமா இருக்கட்டுமே. சரி, என்ன பாப்பா பிரச்சனைனா அப்பா சொல்லுக்கு அனுப்ப பண்ணா யாரு? எங்க அப்பா சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு அவர் மாமன் தானே. ஆனா எங்க அம்மா சொல்லுக்கு எங்க மாமன் இங்க புள்ள அனுப்பிடுவாங்க. அப்ப என்ன பண்ண, இவனை கொஞ்ச நேரம் சுத்த விடுவாங்க. என் வீட்டுல இருந்தானே ரொம்ப தொந்தரவு விட்டுருக்கான். இவனை அலைய வைக்கணும்னு நீங்க எங்க மாமே எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ரெண்டு வேலை பார்த்துப்பட்டு இப்ப அதனால என்ன பிரச்சனை? சரி, அந்த கனியை எங்க அண்ணன் தானே வாங்கினாரு வெற்றி அடைஞ்சு, அதை சாப்பிட்டுக்கலாம். நியாயத்தை சாப்பிட்டுக்கலாம். மாப்பிள்ள உங்களை சந்தித்ததுல ஒரு விதம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். கேளுங்க. சொல்லுங்க. கனி நான் கண்டு வந்த கனியை கொண்டு வந்திருக்கிறேன். கொண்டு வந்தது அன்று, இன்று கண்டு வந்தது இன்று. ஆனால் அன்று கொண்டு வந்தது யார்? அந்த கனி யாருக்காக? அந்த கனி எங்க பிறந்தது? அந்த கனியுடைய மகத்துவம் என்ன? சகலமும் தெரியும். கிரேதாயகம், திரேதாயகம், துவாபர யுகம், கலியுகம். துவாபர யுகம் முடிவிலே, கலியுகம் ஆரம்பத்திலே, நைவசாரிய வனத்திலே முடிவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு யாகம் ஒன்று வளர்த்தாங்க. அந்த யாக அக்கினியில் இருந்து நெருப்பிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு மாதுளம் கனி கிடைத்தது. அந்த கனியை முனிவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. இதனடா ஒரு புதுமையா அக்கினியில இருந்து ஒரு கனி கிடைக்குது. இந்த கனியினால இந்த கலியுகம் பிறக்க போகிறது. இந்த கலியுகத்திற்கு இந்த கனியினால நன்மையா அல்லது தீமையா என்று முனிவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ப்பு அதை உற்று நோக்கி இருக்கும்போது அப்பதான் அடியே அங்க பிரசன்னமாகி அந்த கனியை, இது உங்களுக்கு இந்த கனியினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியாது. குடும்பம் ஒருத்தர் இருக்காங்க. ஆமா, மொத்தமா அங்க போய் தள்ளிட்டு வந்தேன். எங்க எப்பயுமே தப்பு தப்பாதானே தவத்தை பண்ணி ஏகாத்த பண்ணி பலனடைவா அப்ப இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டா இதுக்கு அங்க ஒருத்தர் செவனேன்னு ஒருத்தர் தவம் பண்ணிக்கிறீங்க. அவன் குடிக்க எடுத்துருவான் அப்படின்னு அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு எங்க வரீங்க? நேரம் கைலாய வரீங்க. எங்க அது நல்ல பழமா? முதல்ல கனி அக்னியில பிரவேசம் பண்ணிட்டாலே அது வந்து ஒரு தீர்த்த மாதிரி புனிதத்துவமானது. அது அதுக்கு மிக எதுவுமே இல்லை. அக்னிக்கு மிக எதுவுமே கிடையாது. அதுல தோன்றின கனி நல்ல கனியா இருந்துச்சா? உண்மையை சொல்லிருங்க.
சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. அக்கினியிலிருந்து பிரவேசனமாக உதித்த கனி, அந்த கனி இன்றும் அழியல. தாங்கள் கேட்டீர்கள் அல்லவா, ஏன் எங்க அண்ணன் வாங்கினார, ஏன் அவர் ஏன் அதை புசிக்கல திக்கலைன்னு? ஆமாங்க, இருக்கிறது. அது வந்து சாப்பிடக்கூடாத கனி. அந்த கனியினுடைய உள்நோக்கம் என்ன? அதனாலதான் அந்த கனியினாலதான் அந்த கனியை நீங்க அடைய முடியாத காரணத்தினாலதான் வெற்றி பேரும் சுட்டி பேரும். அந்த பேர் உங்களுக்கு கிட்டனா இப்ப நான் கேட்கிறேன். நான் வந்து முழுமைக்கெல்லாம் போகல, நானும் வந்து ரொம்ப குறுகிய நேரத்துக்கு வர்றேன். கனியை கொண்டு வந்தேன், 2 பேர் இருந்தீங்க, அண்ணன் தம்பி இருந்தீங்க, உங்க அப்பா இருக்காரு. கனியை கொண்டு வந்தேன், நாரதரே கனி ரூபத்தில் வந்து கவன நாடகம் ஆடுகிறேன், எல்லாம் எமக்கும் தெரியும். இப்ப இந்த கனியை பிரிக்க கூடாது என்று உன் தந்தை மூலமாக சொன்னாரு. அதுதான் உண்மை என்று. அப்படி என்றால் இந்த கனியை அடையணும்னா விநாயகம் வேலவா முதல்ல யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ, ஏன் வேற பந்தயம் உங்க அப்பா வச்சிருக்கலாம். ஏன் யார் முதல்ல உலகத்தை யார் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த கணினி ஏன் உங்க அப்பா சொன்னாரு? அப்பதான் தெரிந்தும் தெரியாததை போல அந்த இடத்துல என்னிடம் கேட்கின்றார். அதை தேங்க சொன்னேன். குடும்பமா சேர்ந்து தாய் மாமன் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி என்னை அனுப்பி வச்சீங்க, உங்களுக்கு பலன் என்ன கிடைச்சு அதுன்னு கேட்டேன். மாப்பிள்ள சொல்லுங்க, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன அந்த கனி கிடைக்கலைன்றதுனால அன்று நீங்க வந்து அறியாத பருவமா இருந்தீங்க. அப்ப ஏமாத்தி விட்டீங்க. கேளுங்க மாப்பிள்ள, அறியாத பருவமா இருந்தீங்க. ஏன்னா பெரிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து ரொம்ப ஆப்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்களே. சொல்லும் போதே பாருங்க மாமா எவ்வளவு சந்தோஷம். நடந்த கதை அது சொல்லும் போதே இவ்வளவு சந்தோஷம் மனசுக்குள்ள. ஏன்னா இவங்க அப்பாவை நம்ம பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு உள்ள வச்சுட்டோமா, ஆகையினால உன்னை நான் பாருங்க, எங்க அப்பானாலும் கண்ணுக்கு தெரியறாப்புல நீ சிறை உழிச்சுதான் வச்ச, உன்னை உன் குடும்பத்தை விட்டே விரட்டுறனால யாரு கங்கணம் கட்டிக்கிட்டு அழைச்சிருக்காப்புல. அதனாலதான் எனக்கு பூடகம் கிடைச்சு. இங்க வந்து பார்த்தா உங்க அங்கனாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் நீங்க 14 உலகத்துல 13 உலகத்துக்கு நீங்க ஒரு ஆள் தான். யாரு கலாத்த பண்ணி விடுறது. இங்க வந்து பார்த்தா தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு வெறும் உங்க பேர் பழக்கவராத்தான் இருக்கேன். ஆமா, பட்டம் அவ்வளவு பெரிய பட்டம். என்ன இந்த மதுபான கடைக்கு ஒரு 3 பேர் போனாங்க. 3 பேர் புக வண்டியில போறாங்க. போய்க்கு இருக்கும் போது என்ன பண்றாங்க, போகும்போது 2 பேர் 3 பேருக்குள்ள பேசிக்கிறேன். எப்படி பேசிக்கிறாங்க, உலகம் அந்த அளவுக்கு விஞ்ஞானமாகி போயிடுச்சு. தொலைபேசி எடுத்து எழுதி அனுப்புறான். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியக்கூடாதா, இப்போ நடுவில் உட்காந்துக்கணும் தெரியக்கூடாதா, எழுதி அனுப்புறேன். ஏழை இம்புட்டு தாண்டா இருக்கு பையன் பணம், என்னடா செய்வோம், போகிற இவனை எப்படியாவது நம்ம கலட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டு போகிற வந்து பெட்ரோல் இல்லாமல் இருக்கு. நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம்னா சரிந்து 2 பேரும் போகிறாங்க. என்ன போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு மனசு ஆட்டம். பின்னாடி இருக்க வேண்டாம் பணம் இருக்கு, முன்னாடி இருக்க வேண்டாம் வாகனம் இருக்கு. பணம் இருக்கிறவனுக்கு அந்த வாகனத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம மட்டும் அந்த கடைக்கு போயிட்டு வந்துருவோமே. இவனை என்ன பேசுறான், உடனே இந்த அலைபேசி எடுத்தான், ஒண்ணுமே வரல. அவனா அப்படியா அப்படியா அந்த அனுப்பி வைக்கிறேன் வாப்பில அப்படின்ட்டு வந்த 10 ரூபா கையில் எடுத்து வந்த இன்னொரு வாகனத்தில் அனுப்பி வச்சுட்டேன். நீ அந்த ஒரு ஆள், இவன் ஒரு ஆளாக போயிங்க என்ன பண்ணிட்டு நல்லா போதுன்ற அளவுக்கு மதுமணத்தை ஏற்றிருக்கான். அப்போ நீ இறைவன் மேலே இருந்து பார்த்தாரு, என்ன மனுஷங்க எப்படி கெட்டு போயிருக்காங்க, இந்த கடைக்கே ஏன் போறாங்க எல்லாருமே அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டு இறங்கி வந்தார். இதுல என்னமோ இருக்கிறான் இறைவனே. ஆமா, இருக்கிறான்னு வந்தா இவர் ஒன்று வாங்கி சாப்பிட்றாரு, 2 வாங்கி சாப்பிட்றாரு, 3 வாங்கி சாப்பிட்றாரு. அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற வேலையாளர்களுக்கு அவருக்கு வந்து பயம் கொடுத்துருச்சு. என்னடா இவன் பாட்டுக்கு இப்படி பிடிச்சிக்கிறியா, தண்ணியை சேர்க்காம தண்ணியை சாப்பிட்றாங்கடா, பயங்கரமான நினைக்காரு. அப்போ எங்க இவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்யல, டேய் நான் தாண்டா கடவுள் அப்படின்னு. அப்போ தான் மனிதன் நினைச்சானா, இப்போ தாண்டா இவனுக்கு கொஞ்சோண்டு ஏறி இருக்கு. ஏன்னா நல்ல விஷயத்த பொறுமையை எடுத்து உங்களை மாதிரி சொன்னோம்னா ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இப்போ யாருமே கிடையாது. அதே ஒரு நிமிஷம் அந்த பானத்தை நீங்கள் கொஞ்சோண்டு அறிஞ்சிட்டு வந்து தாண்டா செய்யணும்னு மட்டும் சொல்லி பாருங்க, நம்ம பிள்ளைய அப்படி சரியா கேட்டுக்குவாங்க. பாசத்தை எங்க காட்டணுமோ அங்கே காட்டணும். கருவியோட சிறப்பு சொல்லுங்க முருகா. உண்மையிலே நானும் உங்க தெருவில் வரணும்னு தான் நினைக்கிறேன். சில நேரங்கள்ல விட்டி பூச்சி மாதிரி மாக்கள் தவியும் பறந்து போயிருக்கீங்க. முருகா
ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா 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 அக்கனியில் முருகா எதிர் முருகா அக்கனியை இக்கணனே அக்கனியை கொய்யாமல் கொய்தழைத்து முருகா 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 உண்மையிலே அற்புதம் அற்புதம். இந்த வேலையை செய்யணும்னு இவர் வந்தாத்தேன் அதைத்தான் சொல்றீங்க, வேலைக்காரன் கிட்ட போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிற கெட்டிக்காரத்தனமா தான் குறைக்க பாக்குறேன். ரொம்ப பேர் கணை இல்லாமையே ஏன்னா இப்ப புரியாது, நீங்க விலைக்கு போயிருந்தீங்கன்னா இந்த அருமையான ஒரு ராகத்தை நான் கேட்க முடியாம போயிருக்கும். ஆனா நாராயணா பிரச்சனை எப்படி இருக்குன்னா, வளர்ற பிள்ளைய வளர்த்து விடுறதுக்கு இப்படி ஆளுங்க கூட நிற்கும் போது கவனமா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுற நேரத்தினால ஏதோ இரு ஸ்லாக்கிங் அவனு கேட்டு கேட்டுங்க. Thank you.
முருகா என்ன உன்னெல்லாம் சொல்லுங்க. முருகா பேசுவியா தாங்க இருக்கு ஏன்னா பேசாத கடி கையில இருக்கு செவின்றீங்க கண்ணுன்றீங்க ஆ. அப்ப அது பேசணும்ல. உங்கள்கிட்ட பேசாத கனி முருகா இனிமையா பேசியிருக்குமே. அப்படித்தான் நினைச்சேன். இனிமையா என்னால பேசுவேன். பக்குவம் அடையும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆ. ஏன்னா பார்த்தது வள்ளி அவ அஞ்ஞானத்துல இருக்கிறா. ஆஹா. அவளை மெஞ்ஞானத்துல அடைக்கணும்னா ஞான சக்தியாக தாங்கள் போனாத்தான். சரிங்க. ஏன்னா அதுக்காக ஞானம் இல்லாம இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஞானமான ஆளு. என்ன? ஞானத்துல கூடுனாலு. அதுதான் உண்மை. ஆமா. ஆகையினால நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா சொல்லுங்க. அவள வேடர் குலத்தில் பிறந்து வளர்ந்திருப்பதால் ம். தாங்களும் ஒரு வேடுவராக சென்று ம். அன்னவளை கடிமனம் புரிய வேண்டும். பிரச்சனை எடுத்துட்டு வந்தீங்க. நீங்க மானேன்னு போக போறீங்க. ஆ. உங்களை கேன நாக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா பிரச்சனைய இழுத்து வச்சுட்டு வந்துட்டீங்க நீங்க. சரி. இதுல ரொம்ப வேகமா அவங்க சொன்னாங்களே இல்லையா, இவங்க சொன்னா பாருங்க, மானே நீங்க போனோன்னே உங்களை கேனை ஆக்கி விடுவாங்களாம். மாப்பிள ஏன்னா அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. என்ன? நீங்க போய் ஒண்ணுக்கு ரெண்டா முரண்டுத்தனமா பேசியிருப்பீங்க. அன்புன்றதே உங்க மனசுல பார்க்க முடியாது. ஏன்னா பாசம் பற்று அற்று நீட்டவங்க. உங்களுக்கு தான் மூணு ஆசையுமே கிடையாது. அப்புறம் எப்படி அந்த காணிட்ட போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் அன்பா ஏமா என்னம்மா பண்றேன் அப்படி பேசிக்க மாட்டீங்க. அதனால அவங்க வந்து அப்படி பேசிருப்பாங்க. மாப்பிள அப்படிலாம் இல்ல. என்னவே இந்த பாடுபடுத்துறீங்கன்னா அவங்களை என்ன பாடுபடுத்துட்டு உங்களுடைய பெருமையத்தான் எடுத்து சொல்ல போனேன். அதை எதாமா புரியாததை புரிய வைக்கும் புதிவிதம். புரியாது சொல்லி சொல்லி புரிய வைத்தால் சுகமே. அப்படி நீங்க புரிய வச்சு பேசிட்டு வந்தீங்க நல்லா இருக்கா. இனிமே நீங்க நல்ல விஷயம் தான் பண்ணி வந்திருக்கீங்க. முருகா என்ன செய்யலாம்? நீங்க அவ கேனேன்னு ஆக்க நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. நீங்க தமிழ் கடவுள் அல்லவா? சரிங்க. இந்த எழுத்துல கேனை என்ற எழுத்துல கே என்ற வார்த்தை அதை இப்ப சொல்றது கொஞ்சம் ரெண்டு கொம்பு. சரிங்க. அதை ஒதுக்கிங்க, அது நமக்கு தேவையில்லை. வேற முடிவில் ஒதுக்கிங்களா? பாத்தீங்களா, பற்றற்றவர் தான் ரெண்டு கொம்பு அவருக்கு எதுக்கு? ஏன்னா சன்னியாசிகளுக்கு ஒரு ஒரு பொறுப்பு இருக்குங்க. ஏன்னா என்ன வேணா சௌரியத்துக்கு பண்ணிட்டு அப்படியே தீர்த்தத்தை தெரிச்சு விட்டு போக முடியாது. ஆனா தொழிக்கிறதுல பணம் விரும்புங்க. ஆனா இது அப்படி கிடையாது. சரிங்க. ஆனா முடிவில் இருக்கிற நை கேனை அப்படின்ற வார்த்தையை உச்சரிச்சான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. நீங்க நைய போடுற போட்டுல இந்த பக்கமெல்லாம் பகுதியெல்லாம் காலமெல்லாம் அது நினைக்கிறேன். இறைவனோட பிராப்த மதுவாய் சென்று வருகிறேன். அடியன் காசு தருங்க. வெற்றிகரமா வாங்க. உட்கார இருக்கு. அதனால நீங்க கீழே